எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு சிம்பிளான பருப்பு கோவக்கீரை கடையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே துவரம் பருப்பை வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதில் தக்காளி, பூண்டு, சீரகம் இதெல்லாமே சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்தாதாங்க இந்த குழம்பு நல்லாயிருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், வர கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து நல்லா வணக்கிக்கிங்க. இப்போது வெங்காயமெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க. இப்போ பருப்பு ஒரு கொதி வந்த உடனே நம்ம கீரையை போட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் நாம் இப்போ கீரையை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே நான் கீரையை சேர்த்துட்டேங்க. இந்த கோவக்கீரை கொஞ்சம் நல்லா வேகணுங்க. கீரை வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கடைஞ்சிக்கலாங்க. இப்போ கீரை வெந்ததுக்கப்புறம் காட்டுறேங்க. இப்போ பாருங்கள், கீரை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து கடைஞ்சிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க, சொல்ல மறந்துட்டேங்க. உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுக்குங்க. இப்போது நம்மளோட சுவையான பருப்பு கோவக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கீரையில் நிறையவே சத்துக்கள் இருக்குதுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த கீரை எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.